கோயம்புத்தூரா? இந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தை உங்க லைஃப்ல பயங்கரமான ஒரு எமோஷன் கிரியேட் பண்ணிருக்கும். அது என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? ஸ்ரீ கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ். எங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல இந்த வார்த்தை. கோயம்புத்தூரோட அடையாளமா இருந்துச்சு ஒரு நாள். இதை பத்தின ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன், கேட்கலாமா? நம்ம பிசினஸ்ல ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். நம்ம நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருப்போம், சடனா பார்த்தீங்கன்னா ஒரு growth கிடைக்கும். அந்த growth-ஐ ஹேண்டில் பண்ண தெரியாம நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். இந்த கஷ்டத்தை ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்த ஒரு மனுஷன் தான் நவநீத கிருஷ்ணன் சார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர்ல இந்த பிசினஸ் அவர் ஸ்டார்ட் பண்ண சமயத்துல இங்க எல்லாருமே சின்ன சின்ன மளிகை கடையா தான் வச்சிருந்தாங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேஷனா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸை கோயம்புத்தூருக்கு அறிமுகப்படுத்தினார். இதை பொறுத்த வரைக்கும் பெரிய ரிஸ்க் தான், பட் ஸ்டில் அதை அவர் தைரியமா பண்ணார். தைரியமா பண்ணதோட விளைவு என்னன்னா, 2020 152 கோடிக்கு ரிலையன்ஸ் அதை பர்ச்சேஸ் பண்ணாங்க. கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்ச ஒரு சின்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இங்கிருந்து மும்பை போய், மும்பைல இருந்து ரிலையன்ஸ் வந்து அவங்கள பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு அவரோட பிராண்டை ஹைலைட் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்கேலபிலிட்டி தான். இங்க நம்ம எல்லாத்தோட பிசினஸ்க்குமே ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் growthல நடக்கும்போது இதை எப்படி ஸ்கேல் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஒரு பிசினஸை ப்ராப்பரா ஸ்கேல் பண்ணோம் அப்படின்னா நம்ம வேற ஒரு ஹைட்டுக்கு நம்ம பிசினஸ் எடுத்துட்டு போக முடியும். உங்களாலேயும் அது முடியும். கண்டிப்பா நீங்க கண்ணன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தடவையாவது போயிருப்பீங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி இன்னொரு பிசினஸ் பத்தி பார்க்கலாம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க.